மிக வேகமாக வேதத்திலிருந்து சில குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய போகிறதற்கு முந்தி, அவரை பிடித்து அவரை விசாரித்து அவரை சிலுவையில் அறைவதற்கு முந்தி நடந்த சம்பவங்கள் 75 வசனம் அந்த அதிகாரத்தில் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 75 வசனம் இருக்குது. 75 வசனத்தையும் நான் பிரசங்கம் பண்ண போறேன். அந்த தலைப்புகளின் கீழ் மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அதிகாரம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தி சீஷர்களோடு அவர் செலவழித்த நேரங்கள், அதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் பைபிளை பார்க்கணும். பைபிளை திறந்து அதில் நான் சொல்கிற வாக்கியங்களை நீங்கள் பார்க்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் முதல் சம்பவமாக அதில் ஆரம்ப வசனம் இன்ட்ரடக்ஷனாக இருக்கிறது. இயேசுவை பிடித்து தந்திரமாய் சிலுவையில் அறைய அவர்கள் வகை தேடினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே நடந்த ஒரு சம்பவம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இது வீண் செலவு, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு அப்படி என்றார்கள். ஒவ்வொரு சுவிசேஷத்திலையும் அதை குறித்து சொல்லி இருக்கிறது. மார்க்கு சுவிசேஷத்தில் இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு செய்யப்படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறது. இதுலேயும் 9ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 9ஆம் வசனம் தானா? வாசிங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த சகோதரி மரியாள் அவளை தொந்தரவு பண்ணுகிறத இயேசு பார்த்து, இயேசு அதை அறிந்து 10ஆம் வசனம், அவளை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்லப்பட்டது. இயேசு சரீரத்தில் 1-2 நாள் தான் இருக்க போகிறார். மாம்சத்தில் கடைசி நேரம் வந்துவிட்டது. அதை அவரே சொல்லுகிறார். என்னை பிடித்து சிலுவையில் அறைய எத்தனை பண்ணுகிறார்கள், 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். என்னை சிலுவையில் அறைய போகிறார்கள். எல்லாரும் கவனிங்க. அப்போ அதை சொன்ன பிறகு நடக்கிற முதல் சம்பவம், சீமோனுடைய வீட்டில் இயேசு, அங்கே ஒரு விருந்து நடக்கிறது. அதில் இயேசு இருக்கிறார். வேகமாக மரியாள் உள்ளே ஓடி வருகிறாள். ஓடி வந்து இந்த விலையேறப்பெற்ற அந்த காலத்தில் அது ஒரு டாக்காக இருந்தது. அந்த டவுனில் அது ஒரு பேச்சாக இருந்தது. இவ்வளோ காஸ்ட்லி பெர்ஃப்யூம், இதை கொண்டு வந்து இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாளே. சீஷர்கள் இன்னொரு படி போய், இதை யூதாஸ் தான் நினைக்கிறேன், இதை விற்று 300 வெள்ளிக்கு விற்று, பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இயேசுநாதர் சொன்னார், தரித்திரர் எப்போ இருப்பாங்கயா, நீ எப்போ நினைச்சாலும் நீ அவங்களுக்கு உதவி செய்யலாம். நான் எப்போதும் உங்களிடத்தில் இரேன், இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலையேற பெற்றது, தன்னிடத்தில் இருக்கிற ப்ரெஷியஸ் ஒன், அதுதான் அந்த நாட்களில். அதை இயேசுவுக்கு கொடுத்தாள். இயேசுவின் சிரசில் ஊட்டிட்டான். எங்கும் மனம் வீசுகிறது. அங்கே பாருங்க, மற்றவர்களுக்கு அது பிடிக்கல. அது ஒரு குரூப் அவங்களுக்கு பிடிக்கல. இயேசுவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற இந்த நல்ல எண்ணத்தை, உயர்ந்ததை இயேசுவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை இயேசு பாராட்டுகிறார். அது என்னிடத்தில் நீங்கள் செய்கிற நற்கிரியை என்று சொல்லுகிறார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களே இந்த ஆலயம், இது எப்படி வந்தது தெரியுமா? இந்த ஸ்திரியை போல இயேசுவுக்கு நல்ல மேன்மையானது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களால செய்யப்பட்ட கட்டப்பட்டது தான் இது. அவங்க கொடுத்ததுல கட்டினதுதான் இந்த ஆலயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சுத்தி இருந்தவங்க இது எதுக்கு வேஸ்ட்டு, இது எதுக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்றவங்க அன்னைக்கும் இருந்தாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க. இல்லை, இதை நான் கர்த்தருக்கு கொடுப்பேன் அப்படி என்று தியாகமா கொடுத்த மக்கள். அதனால இது நற்கிரியை, அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்கிறாள். இருக்கிறதுல லீஸ்ட் கர்த்தருக்கு, என்கிட்ட இருக்கிறதுலே லீஸ்ட் கர்த்தருக்கு. கீழ் எது சின்னதோ அது இயேசுவுக்கு. அப்படி அந்த ஆட்டிடியூடு ஆண்டவருக்கு பிடிக்காதுங்க. நேர்த்தியானதை கர்த்தருக்கு செலுத்துகிற அந்த சுபாவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொடுக்கும்போது அது அப்படி இருக்கணும். இயேசுநாதர் அந்த ஏழை விதவையினுடைய கையை பிடித்து அவளை நிற்க வைத்து இயேசுநாதர் சொன்னார், உங்க எல்லாரோட அதிகமாக கொடுத்தாயாவா என்ன? போட்டு 2 வெள்ளிக்காசு தான். மற்றவர்கள் எல்லாரும் திரளா அள்ளி போட்டார்கள். ஆனால் அவர் சொல்லுகிறாள், அவ கொடுத்தது தான் தி பெஸ்ட். அவகிட்ட இருந்ததுல எது அன்னைக்கு பிழைப்புக்கு உரிய அந்த ஜீவனத்துக்குரியதை அவள் கொடுத்தாள் என்று பாராட்டுகிறார். ஆகவே இந்த இடத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பயணம் ஆரம்பிப்பதற்கு முந்தி அவரை அடக்கம் செய்வதற்கு அடையாளமான இந்த தைலத்தை அவள் ஊற்றினாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. கர்த்தருக்கு மகிமையாக நாம் அப்படியே இந்த தன்மை உடையவர்களாக இருக்கணும். எனக்குள்ள 2 மனம் இருக்கக்கூடாது. எதுக்கு இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு எனக்குள்ள நினைக்கக்கூடாது. கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்ய நாம் முற்படும் போது அதை அந்த மனப்பூர்வத்தோட செய்யணும். அதனால தான் வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அதாவது யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் நான் நினைக்கிறேன் 2ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அதில் இயேசு அதாவது ஆவியானவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு பாருங்க, அதுல என்ன சொல்றாரு? 2ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக அப்படி சொல்லியிருக்கு. அதை பார்க்குறாரு. அந்த மரியாள் செய்ததை அவள் பார்க்கும்போது அவளுக்கு இருந்த உற்சாகம், அவளுக்கு இருந்த அந்த ஹோல் ஹார்ட்டட்னஸ், மனப்பூர்வம் முழு இருதயத்தோட அவள் செய்த அந்த காரியம் இயேசுவுக்கு பிடிச்சிருந்தது. இன்னைக்கு நாமும் அப்படித்தான் கர்த்தருக்கு மகிமையாக நாம் கர்த்தருக்கு செய்யும்போது சந்தோஷம் இருக்கணும், உற்சாகம் இருக்கணும், மனப்பூர்வமாக செய்யணும். எதை கொடுத்தாலும் சரி அப்படித்தான் செய்யணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது ஒரு காரியம் 14ஆம் வசனத்திலிருந்து இருக்கிறது. 14ஆம் வசனத்திலிருந்து அது 3 வசனத்துல இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான், கூடவே இருந்து துரோகம் பண்ணினவன். இவனை குறித்து இயேசு சொல்லும்போது, இவன் பிறவாமல் இருந்திருந்தால் நலமா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னார். அங்க இயேசுநாதர் சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் நானோ 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 நாங்க, இவனோ நானோ நாம நீ சொல்றபடிதான் அப்படின்ட்டாரு. அப்படி எல்லாருக்குள்ளேயும் ஒரு சீடனோடு சீடனாக, இயேசுவை பின்பற்றுகிற மக்களோடு ஒருவனாக, இயேசுவுக்கு ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காட்டி கொண்டவனாக இருந்தாலும் இயேசுவுக்கு விரோதமாய் செயல்படுகிறவன். இந்த ஆட்டிடியூட் ரொம்ப மோசமானது, ரொம்ப மோசமானது. எப்பொழுதுமே
இந்த கிறிஸ்துவுக்கு முன்பாக நிஜமான உள்ளொன்று புறமொன்று இருக்கக்கூடாது. கூடவே இருக்கிறான், சீசன் போல இருக்கிறான். அவருக்கு அவருடைய வர்ற காணிக்கையெல்லாம் பத்திரமா எண்ணி வச்சு அவருக்கு எதுனாலும் செய்கிறவன் போல இருக்கிறான். ஆனால் அவன் போய் சொல்கிறான், நான் உங்களுக்கு இயேசுவை காட்டி கொடுக்குறேன், நான் காட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு அவன் கேட்குறான். 15ஆம் வசனத்தில் பாருங்க, நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளி காசு கொடுக்க சம்மதித்தார்கள். பணத்துக்காக. கூட இருந்த மனுஷன் எப்படிங்க? ஆகவே கவனமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான சீடர்களாக நாம் இருக்கணும், உண்மையான பிள்ளைகளாக இருக்கணும். கூட இருந்து கொண்டே இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்களை நாம் செய்யக்கூடாது என்பது இதில் நாம் புரிந்து கொள்ளுகிறது. 31ஆம் வசனத்தில் இருந்து நீங்க வாசித்து பார்த்தா அதுல இயேசுநாதர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்று சொல்லுகிறார். எல்லாரும் என் நிமித்தம் ஓடி போயிருவீங்களா? அவ்வளவு பேரும் ஓடி போயிருவீங்க. என்னை தனியா விட்டுட்டு அவ்வளவு பேரும் ஓடி போயிருவீங்க. அப்போ உடனே பேதுரு சொல்றாரு, அதுல பாருங்க 33ஆம் வசனத்துல, எல்லாரும் இடரல் அடைஞ்சாலும் நான் மட்டும் பெரிய பொம்மை விட்டு போக மாட்டேனாக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். ஏசு பார்த்தாரு, தெரியும்டா, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ என்ன செய்ய போறன்றது எனக்கு தெரியும், வேணா சொல்றேன் கேட்டுக்க. சேவல் ஒரு தடவை தான் கூவும், ஆனா நீ 3 தடவை என்ன மறுதளிச்சிருப்ப அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கூட அவன் பதில் சொல்றான். என்ன பதில் சொல்லலாம்? உம்மோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன். உடனே அவங்க கூட எல்லாரும் ஒன்னா ஆமென் போட்டாங்க. நாங்களும் அப்படித்தான் அப்படின்னு போட்டாங்க. இதுல கவனமா இருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் இயேசுவை விட மாட்டேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுங்க வாய் திறந்து. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் இயேசுவை விட மாட்டேன், இயேசுவை விட்டு நான் பிரிய மாட்டேன், இயேசுவோடு கூடவே இருப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் அந்த தீர்மானம் எடுக்கிறீங்க? கூடவே இருந்து ஒரு 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 சந்தர்ப்பத்தில் ஒரு சூழ்நிலையில விட்டுட்டு போயிடுறது. அப்படி இல்லை ஆண்டவரே, நான் இயேசுவுடனே கூட இருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? glory hallelujah. எந்த சூழ்நிலையிலும் நான் இயேசுவுக்காக, இயேசுவோடு வாழ்வேன். இந்த சீடர்கள் இவ்விதமான பிரசங்கெல்லாம் அவங்க கேட்டது கிடையாது. இயேசுவோடு வாழணும். அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 3.5 இயர்ஸ் தான் இயேசுவோட அனுபவம். அபிஷேகம் இல்லை. அவர் சொல்றத கேட்டு நாள் சீக்கிரம் போயிருச்சு. ஆனால் இந்த பிரச்சனை வர்ற நேரத்தில் அவர்கள் எடுத்த தீர்மானத்தின்படி இருக்க முடியல. ஆனால் நம்மால முடியும். ஆமென். நம்மால முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் சொன்னார், நான் மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னார். என்ன பயந்து போயிட்டாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தீர்மானத்தில், இந்த சிலுவை தியான நாட்களில் நீங்க இந்த தீர்மானத்தில் இருங்க. ஒரு சின்ன காரியத்தில் இயேசுவை விட்டு விலகுறதுனா என்ன? சபையை விட்டு போறது, ஜெபத்தை விட்டுறது, வேதத்தை விட்டுறது, எப்பாவது ஒப்புக்கு முதல் வாரத்தில் மட்டும் சர்ச்சுக்கு வர்றது, மற்ற நாட்களில் சர்ச்சுக்கு வராமல் போயிடுது. இதெல்லாம் இயேசுவை விட்டு போகிற சுபாவங்கள். இந்த ஆட்டிடியூடு நம்ம மாற்றணும். இயேசுவோட இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுடைய அடையாளம் என்ன? அவர் சொல்லி இருக்கிற வசனத்தின்படி. ஏன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு வந்து கர்த்தருடைய போதனையை கேட்டு அவரை துதிச்சு அவரை பாடி நம்ம அவரோட இருக்கிறோம், விட்டுட்டு போயிடல அப்படின்ற ஒரு செயலை நீங்கள் செய்யணும். இன்னொரு விஷயம் இயேசு ரொம்ப விளக்கமாக சொல்கிறாரு. 36, 37, 38 ஆகிய அந்த வசனங்கள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறாருன்றது ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு பெரிய சோதனை காத்திருக்குது, பெரிய சோதனை காத்திருக்குது. அதனால நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, என்ன விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்றாரு. இந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்கள் அப்படி சொல்றாரு. உங்களுக்கு மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது.
நீங்க சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படி சொன்னார். நான் சொன்ன வசனத்தை, சொல்ற வசனத்தை சாதாரண கண்ணோட்டத்தோடு கேட்காதீங்க. இது 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 நிஜமா நீங்க கேட்க வேண்டியது, நீங்க செய்ய வேண்டியது. இயேசு சொல்றாரு, பயங்கரமான சோதனை உங்களுக்கு காத்திருக்குது, நீங்க அதுக்கு தப்பணும். நீங்க சோதனைக்குள்ள போய் சிக்கி சின்ன பின்னமாய் அதுக்கப்புறம் இயேசுவே அப்படின்னு என்னிடத்துல வர்றது விட அதுல பெரிய நஷ்டம் உங்களுக்கு ஏற்படும், பெரிய சேதம் உங்களுக்கு வரும். அதுக்கு பிற்பாடு நீங்க ரீகெயின் ஆகிறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். அதனால அவர் சொல்றார், நான் சொல்றேன், நீங்க அதுக்கு முன்னவே நீங்க சோதனைக்குள்ள சிக்காதபடிக்கு நீங்க ஜெபம் பண்ணி அதுல இருந்து உங்களை தப்பித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தம்முடைய ஜெபத்தை குறித்து நமக்கு சொல்லும்போது அதுலயும் அவர் சொல்லி இருக்கிறார், சோதனைக்குள்ள பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ள. நாங்க சோதனைக்குள்ளேயே போகக்கூடாது. எனக்கு இருக்கிற போராட்டங்களுக்குள்ள நான் போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல இருந்து என்னை காக்கப்படணும், நான் காத்து கொள்ளணும். அதுக்கு ஒரே வழி ஜெபம் தான் இயேசு சொல்றார். அந்த வசனங்களை வாசித்துருவோமா? எல்லாரும் எடுங்க. 36ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுவளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயின் குமாரையும் இருவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். திரும்பவும் போயிட்டு திரும்பவும் வந்தா திரும்பவும் தூங்குனாங்க. 3வது முறை வந்தா 3வது முறை தூங்குங்க. சரி, நல்லா தூங்குங்க அப்படின்ட்டார். என்ன கவனிங்க, அதனால அந்த சீடர்கள் அவர்களுக்கு வந்த சோதனையிலே தோற்று போனார்கள். பேதுரு தோற்று போனான். யூதாசு அட்டர் ஃபெயிலியர். மற்ற சீடர்கள் ஐயோ தப்பித்தோ பிழைத்தோம் என்று ஓடியே போனார்கள். இயேசுவை விட்டுட்டு போறமே, அதெல்லாம் நம்ம உயிரை காப்பாற்றுவோம் அப்படின்னு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. சோதனையில ஒருத்தர் கூட ஜெயிக்கல. எவ்வளவு பெரிய விஷயம், இன்னைக்கு வரைக்கும் அதை பேசுறோமே நம்ம. ஆகவே இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், சிலுவைக்கு போகிற இயேசு அதுக்கு முந்தி அவர் சொல்லுகிறார், நீங்க ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். வாலிப தம்பிமார் தங்கச்சிமாரெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு நிறைய சோதனை இருக்கு, நிறைய சோதனை பாசிட்டிவாகவும் வரும், நெகட்டிவாகவும் வரும். நீங்கள் விரும்புகிற மாதிரியும் சோதனை வரும், நீங்கள் விரும்பாத விதத்திலையும் சோதனை வரும். எல்லாமே சோதனை தான், கவிழ்த்து போடும். கவனமாக நீங்கள் இருக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அவர்கள் ஜெபம் பண்ண சொன்னா, ஒரு தடவை சொன்னார் தூங்குனாங்க, 2வது தடவை சொன்னார் தூங்குனாங்க. அவ்வளவுதான், இவங்க தேர மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. எத்தனை தடவையும் ஜெபம் பண்ணாம தூங்குறது. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் குடும்பங்கள்ல வருதுங்க. உங்க குடும்பத்துக்காக நீங்க அதிகமா ஜெபிக்கணும். பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் வளர்ந்து நல்லா வளர்ந்து வருகிறார்கள், நல்லா படிக்கிறார்கள், நல்லா படிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளை சந்தித்த பிற்பாடு நாம் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள் என்பது அது வேற. ஆனா அதுக்கு முன்னவே ரொம்ப முக்கியமானது. நான் சொல்லுவேன் இல்லையா, எப்பவுமே எங்க அம்மா 16 பிள்ளைய பெற்றாங்க. ஏன்னா 11 பிள்ளைகள் உயிரோடு இருந்துச்சு. 11 பிள்ளைகளையும் நல்லா வளர்த்தாங்க. எப்படின்னா நாங்கள் பார்த்துருக்குறோம், நானே பார்த்துருக்குறேன் இல்லையா. விடிய காலையில் 2 மணிக்கு எங்கள் அம்மா முழங்காலில் நின்று என் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுறதை நான் பார்த்தேன். அதனால தான் நான் ஊழியக்காரனாக வந்தேன். அதனால தான் அநேகருக்கு ஆசீர்வாதமான மனுஷனா
கர்த்தர் மாற்றினார். 11 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டாங்க. 11 மருமக்கமார் ரட்சிக்கப்பட்டவங்க, பேர பிள்ளைகள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது அவசியம், இது அவசியம். உங்க வீட்டில் உங்க பிள்ளைகள் எந்த சோதனையிலும் சிக்கி கொள்ளக்கூடாது. பாஸ்டர் ஜோசையா பச்சைபாஸ் காலேஜில் படித்தார். நீங்க அங்கே தான் படிச்சீங்களோ? ஐயோ, என்ன பச்சை, ஒருத்தரும் வெள்ளையா வெளியே வரவே முடியாது. அப்படிப்பட்ட கல்லூரியில் படித்து இன்னைக்கு பெரம்பூர் சபையை எப்படி நடத்துறாரு அவரு, எப்படி கர்த்தர் யூஸ் பண்றாரு, எப்படிங்க முடியும்? எவ்வளோ கண்ணீர் விட்டுருப்போம் நாங்கள், தாயும் தகப்பனும் எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்போம் இந்த பிள்ளைகளுக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுடைய வெல்த்து, உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய சில்ட்ரனு எல்லாருமே சோதனை காத்திருக்குது. அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரே வழி ஜெபம்னு இயேசு சொல்றார். இயேசு சொல்றார், நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறார், நீ சோதனைக்குள்ள போகாம உன்னை காத்துக்கொள்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நிறைய வேலை இருக்கு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன் இரும் அப்படின்னு காலையிலே எழுந்து என்னத்தையாவது செய்துட்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், அது அனுப்பணும், இது அனுப்பணும்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சுட்டு 9 மணிக்கு வந்து, ஏசப்பா அவர் போய்விட்டார், அவர் எங்கே இல்லை, தேடினேன் காணவில்லை, ஏசப்பா எங்க போயிட்டீங்க? இயேசு எப்பவுமே பிரைம் டைம் அவர் கேட்கிறாருங்க நம்மகிட்ட. அவரை தேடுற நேரம் என்னன்னா, என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு எப்போ ஓய்வா இருக்கோ அப்போ அவரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையிலே முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே காலையில ஃபர்ஸ்ட் ஏர்லி ஹவர்ஸ் தான் பிரைம் டைம் நமக்கு. அதனால அதாவது 4 மணி 5 மணி அதெல்லாம் சூப்பர் டைம். இயேசு அப்படியே பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும், அப்படிப்பட்ட நேரம். அப்போ நீங்க ஜெபம் பண்ணி நீங்க எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு உங்களை காத்துக்கொள்ளணும். ஜெபிக்கிறவங்களுக்கு தான் கிருபை கொடுக்கிறாராம், ஜெபிக்கிறவங்களுக்கு தான் பலன் கொடுக்கிறாராம், ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அவர் அவர்களை சுற்றிலும் அரணா இருக்கிறார், காவலா இருக்கிறார். எந்த தீமை இருக்குது சுத்தி, நம்மை சுத்தி சோதனைகள் இருக்கிறது, ஆனா அதுல ஜெயிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். அப்பா, நான் ஜெபித்து இந்த எல்லா தீமைகளுக்கும் விலக்கி இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் வலது கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அந்த ஜெப வரத்தை நீ தாரும். ஜெபம் பண்றத ரொம்ப ஒரு சிரமமான வேலையாக உங்களுக்கு காட்டுறான். எல்லாத்தையும் விரும்பி செய்து ஜெபத்தை மட்டும் விரும்பாம இருக்கிறதுக்கு அதுல என்ன அப்படி கடினம் இருக்குது? இந்த கையில ஒரு 5 கிலோ வெயிட்டு, இந்த கையில ஒரு 5 கிலோ வெயிட்டு தூக்கி இப்படி பிடிச்சுக்கிட்டே தான் ஜெபம் பண்ணணும். சட்டம் அப்படி இருக்கா? இல்லை, அவங்கெல்லாம் அங்கே போனாங்கன்னா சுத்தி மணலை தரையில போட்டுட்டு அதுல வெறுங்காலில் முழங்காலில் நிற்கிறாங்களாமே. அப்படியா சொல்லியிருக்கு? முட்டி வலிச்சுன்னா தலையணையை வச்சுக்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா உட்காந்து ஜெபம் பண்ணேன், உட்காந்து ஜெபம் பண்ணா கூட இடுப்பு, காலை நீட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணேன், காலை நீட்டினாலும் வலிக்குது, படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன் நான். நல்லா நின்று ஜெபம் பண்ணலாம், முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுறது இஸ் மோர் பவர்ஃபுல். இயேசு அந்த தோட்டத்துக்கு போயிட்டு அதில் திரும்ப ரிப்பீட்டடாக சொல்றது, அவர் முழங்கால் படியிட்டு அதிக ஊக்கத்தோட வியாகுலத்தோட ஜெபம் பண்ணினார். இயேசு தானங்க ஜெபத்துக்கு அவசியம் இல்லாதவர் அவர் தான். அவரே முழங்கால் படியிட்டு அதிக ஊக்கத்தோட அவர் ஜெபம் பண்ணாரு, வியாகுலத்தோட ஜெபம் பண்ணாரு. நிறைய பிரச்சனை சந்திக்கிறது நீங்க தானம்மா, நீங்க தானே நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க. என்னைக்காவது இந்த அதிக ஊக்கத்தோட முழங்கால் படியிட்டு இந்த பிரச்சனைகளில் தப்புறதுக்கு, எந்த சத்துரு காரியங்களும் நம்ம அணுகாமல் இருக்கிறதுக்கு ஜெபம் பண்றதை ஏன் ஒரு பெரிய கஷ்டமான வேலையா நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லை. ஏசப்பா கிட்ட உண்மையான மனதோட முழங்கால் படிட்டு இயேசுவே அப்படின்னு கூப்பிடுங்க. அவர் உங்களை எந்த தீமையிலும் சிக்காம காப்பாத்திடுவார். கர்த்தர் உன்னை, சொல்லுங்க எல்லாரும்,
கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் காத்துக்கிடுவார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை. எவ்வளவு கவனமா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஜெபம் பண்ண, என்ன தேடு, என்ன தேடு, என்னை நோக்கி கூப்பிடு, என்கிட்ட காத்துரு, நான் இதெல்லாம் உனக்கு செய்வேன் அப்படிங்கிறார். உனக்கு தான் என்ன, நீ ஜெபிக்கவே விருப்பம் இல்லாம இருக்கிறிய. வாலிப பிள்ளைகளை கவனிங்க. வாலிபத்தை ஜெயிக்க, வாலிபத்தின் சோதனைகளை ஜெயிக்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு வருகிற சோதனைகளை ஜெயிக்க, இல்லை ஜெயிக்கல, சோதனைக்குள் படாமல் இருக்க ஜெபந்தான், ஜெபந்தான். உங்க பிள்ளைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொல்லுங்க. 5 வயசு 6 வயசு பிள்ளைகளெல்லாம் ஜெபம் பண்ண சொல்லுங்க. நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லுங்க, ஜெபம் பண்ணுன்னு சொல்லுங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஜெபத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீங்க பண்ணாதீங்க. சின்ன வயசுல இருந்தே ஜெபம் பண்ண வைங்க. ஜெபம் என்ன செய்யும்? சோதனைக்குட்படாதபடிக்கு என்னை காப்பாற்றி கொள்ளும். இந்த சீசர்கள் என்ன செய்யல? ஜெபம் செய்யல, மாட்டிக்கிட்டாங்க. நீ ஜெபம் செய்யல, மாட்டிக்குவ. அதுக்கப்புறம் காப்பாத்துறது திட்டம் இருக்குன்னு வச்சுக்க. ஆனா வாங்கின அடி, சேதம், இதெல்லாம் நீ தானே அனுபவிக்கணும். ஏசு அதான் உண்மையில அன்பு கூர்ந்து அதை சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த குறிப்பை சொல்லுகிறேன். 51ஆம் அதிகாரத்திலிருந்து உள்ள அந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதற வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை உரையில போடு, உன் பட்டயத்தை உரையில போடு. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிந்து போவான். நான் இப்பொழுது பிதாவை கேட்டால் 12 லேகியோனை அனுப்புவார் எனக்கு. ஒரு லேகியோன் எத்தனைங்க? 1000க்கு மேல இல்ல, 12 லேகியோனுடைய தூதர்களை அவர் அனுப்புவாரு. இதெல்லாம் தகாத காரியம் அப்படி சொல்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? இயேசுவுக்காக மாம்சத்தில் செயல்படக்கூடாது. ஜெபம் இல்லை, ஆவிக்குரிய ஜீவியம் இல்லை. இப்ப கிறிஸ்துவுக்கு விரோதமா செயல்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம நாட்டுல. நான் அவருக்கு நல்ல சுகம் வந்து இயேசுதான் என்னை தொட்டாருன்னு சொல்லுவாரா, சாட்சி சொல்லுவாரா? அப்படித்தான் நம்ம நினைக்கிறோமே தவிர, இயேசுக்கு விரோதமா பேசினவனுக்கு அடி விழணும் அவனை அப்படிலாம் பேசக்கூடாது, செய்யக்கூடாது, நினைக்க கூடாது, பட்டயம் உருவக்கூடாது. இயேசுவுக்காக பட்டயம் உருவின இயேசுவையடா பிடிக்க வர்ற, உருவி ஒரே வெட்டு. அவன் ஹெல்மெட் போட்டிருப்பானோ, ஹெல்மெட் போட்டா காது உள்ள போயிருமா? என்ன போட்டாலும் தெரியல, நான் காதை மட்டும் சீவி எடுத்துட்டான் பாருங்க. பேதுரு காதையா குறி வச்சிருப்பான், கழுத்தை தான் குறி வச்சிருப்பான், ஒரே வெட்டா வெட்டணும். அப்படி பட்டயம் உருவுறவங்க இருக்கக்கூடாது. யாருமே நமக்கு விரோதமா பேசுறவங்களை நீங்க சபிக்காதீங்க. அந்த பொல்லாத பிசாசை நம்ம சபிக்கலாம். பிசாசை கட்டவும் சபிக்கவும் நமக்கு அதிகாரம் வேதம் கொடுத்துருக்குது. ஆனா மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டமே கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது. அதனால இயேசுக்காக வைராக்கியம் கொண்டு அவன் ஆண்டவர் இயேசுவை ரொம்ப தரக்குறைவா பேசினான், கொடுத்தேன் ஒரு அடி அப்படின்னா அப்படி செய்யக்கூடாது என்பதுதான் இயேசுவினுடைய காரியம். இயேசுவை பிடிக்க வந்த உடனே மாம்சத்தில் செயல்பட்டவனுக்கு எச்சரிப்பை கர்த்தர் சொன்னார். ஆகவே நீங்க பட்டயம் உருவுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க அதை என்ன செய்யுங்க? உள்ள போட்டுருங்க. அன்பு 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 சுவிசேஷம். இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படி சொல்லுங்க. இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படி சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்னொரு முக்கியமான குறிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 63ஆம் வசனம் 64ஆம் வசனம் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசுவுக்கு விரோதமா சாட்சி சொல்ல சொல்லி ரொம்ப பொய் சாட்சிகள் எல்லாம் தேடினாங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமா சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்று சொல்லுகிறது இல்லையா என்றார். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியரை அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? எனக்கு நீ சொல்லணும் அப்படின்னு
சொல்றான். உடனே அவரு எப்பவுமே வாய் திறக்காதவரு இப்போ வாய் திறந்துட்டார். ஆமா, நீ சொல்றபடிதான் அப்படின்ட்டார். அது மாத்திரம் இல்ல, இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து சொன்னாரு. அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறதை வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை இது முதல் காண்பீர்கள் என்று சொன்ன உடனே வந்துச்சு பாருங்க கோபம். இயேசு தன்னை இரட்சகர் என்றும் கிறிஸ்து என்றும் சொன்னதை அவருடைய ரியாலிட்டிய அக்செப்ட் பண்ண முடியல அன்னைக்கு இருந்த மனுஷருக்கு. இயேசுதான் தேவன் அப்படி சொல்லக்கூடாதான். என்ன இவனுங்க சட்டம் போடுறானுங்க. இயேசுதான் சொல்லக்கூடாது. இயேசு ஆண்டவர் சொல்லு, இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லாத. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லி இருக்கு, நானே தேவன், என்னை என்று வேறே தேவன் இல்லை என்று திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அவர் சொல்லி இருக்கிறார். நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லி இருக்கிறார். வேற யாரு உங்களுக்கு சொல்ல தைரியம் இருந்தா சொல்லிக் கொள்ளுங்க. ஆனா இயேசு ஆண்டவர் அப்படி சொல்லக்கூடாது. சொன்னா மதமாற்ற தடை சட்டம் உங்கள் மேல் பாயும் அப்படிலாம் சொல்றாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இயேசுவினுடைய அவருடைய நிஜத்தன்மையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இயேசு சுகமளிக்கிறவர்னா ஆமா, அவர் சுகமளிக்கிறவர் தான். குடும்பத்தில் ஒருத்தர் மரிச்சிட்டதுனால அவர் சுகமளிக்கிறவர் இல்லை அப்படின்னு நம்ம கன்ஃபஸ் பண்ண முடியாது. இல்லை, இன்றைக்கும் அவர் அற்புத சுகமளிக்கிறார். இயேசு ரட்சிக்கிறார்னா கண்டிப்பா ரட்சிக்கிறார். அவருடைய வல்லமை சந்தேகப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் மேசையா, இயேசுதான் தேவனுடைய குமாரன். அதைத்தான் யூதர்கள் எதிர்த்தார்கள். அப்போ அவனுக்கு கோபம் வருது. இப்ப ஜனங்கிட்ட கேட்கிறான், என்ன செய்யலாம், இவன் சிலுவையில் அறையும் என்று எல்லாரும் கூச்சலிட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் இயேசு நிஜமானவர். உங்க ஆண்டவர் நிஜமானவருங்க. என்ன கவனிங்க, எல்லா சாமியோட ஒன்னா நீங்க நினைச்சிடாதீங்க. இயேசு நிஜமானவர். இயேசு இருக்கிறார். ஆமென். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். இயேசு நிஜமானவர். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னா ஆசீர்வதிப்பார். அவர் என்ன சொன்னாரோ சொன்னதை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கொஞ்சம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசு நிஜமான கடவுள். என் இயேசு இருக்கிறார். என் இயேசு கற்பனை கதாபாத்திரம் அல்ல. என் இயேசு நிஜமானவர். அல்லேலூயா. அவர் எங்கள் நடுவில் இருக்கிறார். இந்த நிஜத்தன்மையை தான் இந்த உலகம், இந்தியா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. இந்தியா இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அன்றைக்கும் அப்படித்தான். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்க கன்ஃபஸ் பண்றோம்ப்பா, நீர் எங்களுக்கு ரட்சகர், நீர் தேவனுடைய குமாரன், உமக்கு நாங்கள் சாட்சியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. டோன்ட் டினை ஜீசஸ். வாழ்க்கையில எந்த காலகட்டத்திலும் இயேசுவை மறுதலிக்கவே கூடாது. 69ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பேதுரு மறுதலித்ததை அங்கே எழுதியிருக்கிறது. கர்த்தர் சொன்னபடி சேவல் ஒரு தடவை கூவுவதற்கு முந்தி 3 தடவை இயேசுவை மறுதலித்து விட்டான். 74ஆம் வசனம், அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சேவல் கூவிட்டு. அப்பொழுது பேதுரு சேவல் கூவதற்கொண்டே நீ உன்னை 3 தடவை மறுதலிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். எந்த காலத்தில், நல்ல கவனிங்க, எந்த காலத்திலும் இயேசுவை மறுதலிக்கவே கூடாது. நீ கிறிஸ்தவனா அப்படி கேட்டா, யோ சொல்லியா நீ கிறிஸ்தவனா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, எதனா நினைச்சிட்டு போ. இப்படி சொன்னேன்னு வச்சுக்க, மறுதலிக்கிறதுக்கு இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆம் நான் கிறிஸ்தவன் தான், ஆம் நான் கிறிஸ்தவன் தான். நீ கிறிஸ்துவா? ஆம் நீ சொல்லுகிறபடி நான் கிறிஸ்து தான். அதுல மட்டும் வாயை மூடிட்டு இருந்தவருக்கு அதுல மட்டும் வீராப்பு எங்க இருந்து வந்துச்சு? நமக்கும் நாமும் இயேசுவை எந்த காலத்திலும் இல்லையா, பிற கிறிஸ்தவ அல்லாத மார்க்கங்களிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் குடும்பங்களின் நடுவில் நடிக்க கூடாது. என்ன மாதிரி?
கிறிஸ்தவ அல்லாதவர்கள் மாதிரி நடிக்கக்கூடாது. சர்ச்சுக்கு வந்தா பொட்டு வைக்காம வர்றது, அங்க போனா பொட்டு வச்சுக்கிறது. நம்ம பிள்ளை தாய்வா என்னமோ கேள்விப்பட்டேனே, பத்தியா கரெக்டா இருக்கிற, இப்படியே இரு அப்படின்னு குடும்பத்து மக்கள் சொல்லிடுவாங்க. தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு வந்தேன்னா ஏசுநாட்ட மாட்டிக்குவிய. நடிக்காதீங்க, டபுள் ஆக்ட் எல்லாம் பண்ணாதீங்க. எல்லா இடத்துலையும் ஆம் நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைதான், நான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்றத தெளிவா நீங்க அறிக்கை பண்றதுல கவனமா இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ சாட்சிகளை நம்ம பார்க்கிறோம் இல்ல, இயேசு இல்லை அப்படி சொல்லிடு. ஏய் நீ தேவன் கர்த்தர் இல்லை, இந்த சிலையை வணங்கு. என்ன சொல்ற? எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கு. உன் கைக்கு தப்புவிப்பாரு, இந்த அக்கினி சுளைக்கும் தப்புவிப்பார். தப்புவிக்கலன்னு வச்சுக்கேன், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அதனால நாங்க என்ன செய்ய மாட்டோம், எங்க தேவனை மறுதளிச்சுட்டு நீ சொன்ன இந்த சிலையை என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். கிறிஸ்தவ மக்கள் உறுதியா இருக்கணும். இயேசுவை மறுதலிக்க கூடாது, எந்த சூழ்நிலையிலும் மறுதலிக்க கூடாது. அது நிமித்தம் வருகிற துன்பத்தை நீங்கள் அனுபவிக்கிறதா இருந்தால் இயேசு உங்க பக்கத்துல நிற்பார். இயேசுவுக்காக நீங்கள் துன்பம் அனுபவிக்க பயந்து நீங்கள் மறுதலித்தால் அது இயேசுவுக்கு பிடிக்காது. பேதுரு அந்த தவறை செய்துவிட்டு மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி இருக்கிறது. அப்படின்னா எதுக்கு மனம் கசந்து அழணும்? அது ஒரு பெரிய பாவம். அதனால அவன் மனம் கசந்து அழுதான். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் ஆண்டவர், அவனை மன்னித்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்க குடும்பத்தின் நடுவில் நான் கிறிஸ்தவ தான் அப்படி சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்க அதுல இருந்து கன்வெர்ட் ஆகி வந்தவங்க, பொண்ணு அதுல பார்த்துருக்குது, அதனால அந்த பொண்ணு அங்க உள்ளது, அதனால பாஸ்டர் அப்படிலாம் அந்த கதையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. என்ன அதுக்காக உனக்கு வேண்டாம் எனக்கு வேணாம், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். என்னவா, உனக்கு வேண்டாம், இயேசுவும் வேண்டாம், பொதுவா போயிடுவோம். இதை விட மறுதளிக்கிறதுக்கு வேற என்னங்க வாய்ப்பு இருக்கு? வேற என்ன வாய்ப்பு இருக்கு? எத்தனை பேர் சொல்லுவீங்க, என்ன வந்தாலும் இயேசுவை நான் மறுதளிக்க மாட்டேன், இயேசுவை நான் எந்த சூழ்நிலையிலும் அறிக்கை பண்ணுவேன். இதுல இருந்து கர்த்தர் சில குறிப்புகளை, இப்பொழுது இயேசு பிடித்து கொண்டு போய் அவரை விசாரித்து, அவரை குற்றமற்றவர் என்று விசாரித்தவர்கள் அறிந்தார்கள். ஆனாலும் யூதருடைய பலவந்தத்தினால அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். இயேசுவை சித்திரவதை செய்தார்கள், அடித்தார்கள், வாரினால் அடித்தார்கள். அந்த வார் எப்படிப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? நான் முன்ன சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 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 சவுக்கு, அந்த வார் முனையில 2-3 அடி தள்ளி 9 கிளையாக பிரியும். அது ஒவ்வொரு முனையிலும் ஈய குண்டு இருக்கும். அந்த ஈய குண்டுல ஒரு தூண்டில் முள் மாதிரி கொக்கி இருக்கும். பலசாலிகளானவர்கள் தான் அதை செய்வார்கள். ஓங்கி அறையும் போது அந்த ஒரு வாறு 9 கிளையாக பிரிந்து எந்த சரீரத்தில் அடிக்கிறாங்களோ அந்த சரீரத்துக்குள்ள 9 இடத்துல போய் பதிந்து கொள்ளும். அதுக்கு பிற்பாடு அந்த வாரத்தை மறுபடியும் சோல்ஜர் கையில வரணும்னா அவன் தனக்கு இருக்கிற பலத்தெல்லாம் கூட்டி இழுக்கணும். அப்ப என்ன செய்யும், சரீரத்தில் இருக்கிற நரம்பு தசை எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு அது வரும். அப்படித்தான் இயேசுவை ரோம போச்சவர்கள் அப்படித்தான் அடித்தார்கள். அதுதான் வேதம் சொல்லுது, படைசால் போல அவருடைய சரீரம் பிளக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். உண்மை நான் எப்படி மறுதளிப்பேன்ப்பா? அவர் சொல்லுகிறார், நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க உயிர் தெழுந்த வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறேன். உன் பாவங்கள் எல்லாம் சிலுவையில சுமந்துட்டேன், உன்னுடைய நோய்கள் எல்லாம் சிலுவையில சுமந்துட்டேன், உன்னுடைய சாபங்கள் எல்லாம் சிலுவையை சுமந்துட்டேன். உனக்கு எதிரான கையெழுத்தை நான் குலைத்து சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்து விட்டேன். உனக்காக நீ என்னை நோக்கி ஜெபம் பண்ணு, காத்திரு. சோதனை வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், என்னை மறுதலிக்காதே.
எனக்கு லீஸ்ட் இருக்கிறதுல லீஸ்ட் எனக்கு கொண்டு வராதே. எனக்கு நீ ஒன்றை செலுத்தினம்னா இந்த மரியாதை மாதிரி விலையேற பெற்றதை எனக்கு செலுத்த, மனப்பூர்வமாய் செலுத்த கற்றுக்கொள். நான் உனக்காக என் ஜீவனையே கொடுத்திருக்கிறேன். இவ்வளவு பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து, சிலுவையில அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். Glory to Jesus.